பெரும் அதிர்வை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. இன்று உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ் சினிமாவில் அவர் உருவாக்கிய தாக்கம் சாதாரணமானது கிடையாது. ஸ்டூடியோவுக்குள் உழன்ற சினிமாவை கிராமத்துக்கு அழைத்து சென்று மண் வாசனையுடன் படத்தை கொடுத்தவர். கதாநாயகனுக்கான வரையறைகளை மாற்றி நாயகனுக்கு கோவணம் கட்டி வெத்தலை சொத்தப்பும் சப்பானியாக மாற்றி காட்டியவர். தமிழ் சினிமாவில் அவர் வருகைக்கு முன், அவர் வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவரது பயணம் நீண்ட பயணம். பாரதிராஜாவின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள அல்லி நகரம். அவரது தந்தை பெயர் பெரிய மாயத்தேவர், தாயார் பெயர் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள். 1941 ஆண்டு ஜூலை மாதம் 17 பிறந்தார். இவருக்கு 3 சகோதரிகள், சகோதரர்கள் 3. பாரதிராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. படிக்கும் போதே நடிக்கும் ஆர்வம் அவருக்கு வந்தது. நாடகங்கள் பார்த்து வளர்ந்தவர். நாடகம் போடும் அளவுக்கு கதை எழுதினார். சுகாதார ஆய்வாளராக வேலை கிடைத்தது. ஊர் ஊராக சென்று மக்களிடம் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்கிற வேலை. அப்படி ஒரு முறை பண்ணைபுரம் சென்றபோது அங்கே இசை வாசிக்கும் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நண்பர்களானார்கள். கம்யூனிஸ்ட் மேடைகளில் இசை வாசிக்க அண்ணன் பாவலர் வரதராஜனோடு சென்றவர்கள் பாரதிராஜாவின் நாடகத்திற்கு இசை வாசிக்க மதுரை சென்றார்கள். பாரதிராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையாக இருந்தன. இவர்களின் நாடக ஆர்வத்தை பார்த்த கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையாவின் அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் இவர்களுடன் நட்பு கொண்டார். சினிமாவுக்கு சென்றால் பெரிய அளவில் புகழ் பெறலாம் என்ற கருத்துகள் பகிர்ந்து கொண்டார்கள். முதலில் அன்னக்கிளி செல்வராஜ் சினிமாவில் சேர சென்னைக்கு வந்தார். அதன் பிறகு பாரதிராஜா வந்தார். சினிமாவில் உடனே வாய்ப்பு அமையவில்லை. வாழ்க்கை நடத்துவதே பெரும் போராட்டமாக இருந்தது. திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்த இசையமைப்பாளர் GK வெங்கடேஷின் அறிமுகம் கிடைக்க அவரிடம் கிட்டார் வாசிக்க சென்றார் இளையராஜா. புட்டனா கனகலிடம் இருளும் ஒளியும் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பாரதிராஜா அடுத்து KRG தயாரிப்பில் கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலை பிரசவம் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். அடுத்து KRG தயாரிப்பில் A. ஜெகநாதன் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். தனது படங்களில் பாரதிராஜாவின் திறமையை அறிந்த KRG அவருக்கு படம் இயக்கும் வாய்ப்பை வழங்கினார். முத்துராமன் கதாநாயகன், ஜெயலலிதா கதாநாயகி, V. குமார் இசையமைப்பாளர் என்று முடிவாகி படத்திற்கு சொந்த வீடு என்று பெயர் சூட்டப்பட்டது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஜெயலலிதா படத்திலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்ததால் அந்த படம் டிராப் ஆனது. அதன் பிறகு KRGயின் அலுவலகத்துக்கு பைனான்சியராக வந்த SA ராஜகண்ணுவுடன் பேசிக் கொண்டிருந்த போது மயிலு என்கிற கதையை பாரதிராஜா சொல்லியிருக்கிறார். அந்த கதை SA ராஜ்கண்ணனுக்கு பிடித்துவிட்டது. அதுதான் கமல், ரஜினி, ஸ்ரீதேவி நடிப்பில் பாரதிராஜா இயக்கிய 16 வயது நிலை. தேவராஜ் மோகன் இயக்கத்தில் அன்னைக்கிளி படம் வெளியாகி பெரும் வெற்றி படமாக அமைந்து இளையராஜா புகழ் பெற்றார். உடனே தனது நண்பர் இளையராஜாவை 16 வயது நிலை படத்திற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை தொடங்கினார் பாரதிராஜா. 1977 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 வெளியான 16 வயது நிலை படம் பெரும் வெற்றி படமாக அமைந்து வசூலில் சாதனை படைத்தது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குநருக்கான தமிழக அரசின் விருது பெற்றார். பின்னர் கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் என முத்திரை பதிக்கும் படங்களை இயக்கினார். தனது உதவியாளர் K. பாக்யராஜ் நடிப்பில் தனது தயாரிப்பில் புதிய வார்ப்புகள் படத்தை இயக்கிய பாரதிராஜா இன்னொரு உதவியாளரான K. விஜயன், சுதாகர், ராதிகா நடிப்பில் நிறம் மாறாத பூக்கள் படத்தை இயக்கினார். இதில் K. விஜயனுக்கு அவரே டப்பிங் பேசியிருந்தார். அடுத்து கல்லுக்குள் ஈரம் படத்தில் அவரே கதாநாயகனாக அறிமுகமானார். மீண்டும் தனது உதவியாளர் மணிவண்ணன் சொன்ன கதையில் அலைகள் ஓய்வதில்லை என்கிற படத்தை தனது நண்பனும் இளையராஜாவின் சகோதரருமான பாஸ்கர் தயாரிப்பில் இயக்கினார். அந்த படத்தில் கார்த்திக் நாயகனாகவும், ராதா கதாநாயகியாகவும், தியாகராஜன் வில்லனாகவும் அறிமுகமானார்கள். மேலும் டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வாலிபமே வாவா, மண் வாசனை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்குது, எண்ணுயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல், கேப்டன் மகள், கிழக்கு சுமையிலே, கருத்தம்மா, பசும்பொன், தமிழ்ச்செல்வன், அந்தி மந்தாரை, தாஜ்மஹால், கடல் பூக்கள், ஈரநிலம், கண்களால் கைது செய், பொம்மலாட்டம், அன்னக்குடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய தமிழ் படங்களையும், சீதா கொகா சிலுக்கா, யுவதாரம் புலிச்சிண்டி, கீதரம் இல்லலு, ஜமடகனி, ஆராதனா ஆகிய தெலுங்கு படங்களையும், லவவஸ், சாவேரி வலிகாடி ஆகிய ஹிந்தி படங்கள் என சுமார் 44 படங்களை இயக்கியுள்ளார்.